அம்மா என்ன பண்ணிருக்கீங்க? இல்லை, லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் படிக்கலான்னு எடுத்தேன். இங்கே பாரு. வாட் இஸ் பிளாகிங், வாட் இஸ் இன்ஸ்டாகிராம்? வா, இப்போ என்னை வந்து என்கரேஜ் பண்ண சொல்கிறாங்களா இல்லை டிஸ்கரேஜ் பண்ண சொல்கிறாங்களான்னு தெரியல. இது ஒரு பெனிஃபிட் ஆஃப் இன்ஸ்டாகிராமா? வெறும் பெனிஃபிட் ஆஃப் இன்ஸ்டாகிராமா? நம்ம கெட்டு போகிறதுக்கு வேறு யாருமே காரணம் இல்லை. எஜுகேஷன் சிஸ்டம் என்இபி சிலபஸ்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. என்இபி சிலபஸ் பாருங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. வாட் இஸ் பிளாகிங், வாட் இஸ் இன்ஸ்டாகிராம், அப்புறம் போட்காஸ்டிங்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க மக்களே. நாங்களாம் வந்து சோஷியல் மீடியாவில் போய் கெட்டு போகல, சிலபஸே எங்களுக்கு இருக்குது. பார்த்துக்கோங்க. A few moments later. பப்ளிக் நிமிஷம். இதுதான் இப்படி இருக்கு. சரி, இன்ஸ்டாகிராம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன படிக்க கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் பிளாகிங், பர்சனல் பிளாகிங், லைஃப் ஸ்டைல் பிளாகிங், டிசைன் அண்ட் பிளாகிங், ட்ராவல் பிளாகிங், ஃபுட் பிளாகிங். என்னடா நடக்குது இங்க இந்த உலகத்துல? இவனுக்கு சேலஞ்ச் பிளாகர்ஸ் இஸ் ஆல்சோ தேர் மா. யூ கான்ட் see that. வணக்கமாரி emotional damage. இது இன்ஸ்டாகிராம்னா வந்து இன்டர்வியூ போட்காஸ்டிங், எஜுகேஷனல், காமெடி, ஃபிக்ஷனு, காம்படிஷனு. இது இன்ஸ்டாகிராம் பற்றி கேட்டிருந்தாங்களே, இன்ஸ்டாகிராம் பற்றி கேட்கலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங், ரைட். இங்கே பாருங்க, இருக்கு. You know your audience. ஓ, இதான் அந்த இங்கே பாரு. Define the brand voice. Oppa. Tell a story. இங்க பாருங்க மக்களே, பாருங்க. அதை பத்தி டீட்டெயிலா வேற படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாது. இதுல என்ன சொல்றீங்க? இந்த காலத்து பசங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவை பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது கிடையாது. சோஷியல் மீடியாவை பார்த்து கெட்டு போகிறதுக்கு காரணமே எஜுகேஷன் சிஸ்டம் தான். பார்த்துக்கோங்க. இது என்ன காலேஜ், நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். செகண்ட் இயர் சிலபஸில் இது இருக்குது. காமர்ஸ் சிலபஸ். அதுவும் காமர்ஸ் சிலபஸில் இது இருக்குது. பார்த்துக்கோங்க.